பேசும்போது சொன்னீங்க அண்ணாமலை வந்து ஜாதி வெறியோட செயல்பட்டாங்க தான் எந்த ஒரு பிராமணர்களுக்கு வந்து பதவி கிடைக்கலன்னு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாஜகன்றது ஒரு பிராமணர் கட்சியாக தான் ஒரு தோற்றமா இருந்ததுன்னு நினைக்க சொல்ல வரீங்களா? பாஜக என்றுமே பிராமணர்கள் ஆதரவு பெற்ற கட்சி, பிராமணர்கள் ஆளும் கட்சி கிடையாது. அதில் ஒன்று இங்கே இப்போதான் இந்த பக்கத்துலேருந்து யாரையுமே போடல. தலைவரை பாருங்க, வட தமிழகத்திலேருந்து எப்போ பாரு சவுத் இண்டிலேருந்து தான் போடுவாங்க. அதில் ஒரு சேஞ்ச் வந்து நம்ம இந்த சிபி ராதாகிருஷ்ணன், பாக்கி எல்லாம் பாருங்கள் அந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் வந்து இனிமேல் வந்து அடிச்சு ஆடுவேன், சிக்ஸர் அடிப்பேன், டிஃபென்ஸ் வந்து நயினார் நாகேந்திரன் ஆடுவார் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையை வேடிக்கை பார்க்கறதுக்காக கேலரியில் உட்காந்து வச்சுருக்காங்க. நீ இனிமேல் விளையாட வேணாம் போகிறோன்னு. நான் சிக்ஸர் அடிப்பேன்னா யாராவது இப்போ நயினார் நாகேந்திரன் சிக்ஸர் அடித்தா அந்த கேட்சை பிடிச்சி அப்படி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேலே அண்ணாமலைக்கு வேலையே கிடையாது. அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் 2 மணிலேருந்து ஏன் அந்த மீட்டிங் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தது? அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த கூட்டணி கிடையாதுங்கிறத இபிஎஸ் சொல்லிட்டாரு. இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எசமா சொல்லுங்க அப்படிங்கிறவரெல்லாம் கிடையாது இபிஎஸ். அவர் ஜெயலலிதா அமர்ந்த சீட்டில் அப்படி ஆணித்தரமாக உட்கார்ந்தவர். அவர் அந்த கட்சியில் வந்து அதிமுகவில் எப்படின்னாக்க அந்த தொண்டர்கள் நினைக்கிறத தலைவர் நினைச்சா ஓட்டு வரும். தலைவர் நினைக்கிறதெல்லாம் தொண்டர்கள் பண்ணோன்னா சரி தலைவர்னு போய் ஓட்டை எங்கேயாவது போட்டு போவாங்க, இல்லை ஓட்டு போடாது போயிடுவாங்க. அண்ணாமலை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு செய்த டேமேஜை நயினார் நாகேந்திரன் இல்லை 10 நயினார் நாகேந்திரன் வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஆனால் அவர்களுடைய அஜெண்டா என்னன்னா, தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற கட்சியே இல்லாத பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடும். அப்பவும் வர முடியாது. அங்கே விஜய் வேணா வருவார், சீமான் வேணா வருவார், அப்பவும் பாஜக வர முடியாது. இது நான் சொல்கிறது யதார்த்தம். எனக்கு ஒரு கோபம் கிடையாது. மோடி என்னை அழைச்சி தான் நான் வந்தேன் இந்த கட்சிக்கு. ஆனால் ஒரு எல்லாவற்றிலும் ஒரு சர்வாதிகாரத்தன்மை இருக்கக்கூடாது. ப்ரெஸ் மீட்டில் கூட நீ கேளு ஏன் ஒரு 10 பேரை சமாளிக்க முடியாதா? மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்திய தவிர ஒன்றுமே தெரியலையே. இங்கிலீஷில் சிம்பிளாக கேட்டால் கூட அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அப்போது டெல்லியில் இருக்கிற மந்திரிங்க மாத்திரம் ஒரு மொழி கொள்கை, ஹிந்தி மட்டும் பேசுவாங்க. பாக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா பாஷையும் பேசணும். ஆனால் அதில் ஹிந்தியும் கண்டிப்பாக பேசணும். இது என்ன நியாயம்? எப்போ வந்தாலும் சரி ஒரு அதிகார துணி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகள் பாருங்கள், தமிழ்நாட்டு மத்திய அமைச்சராக மந்திரிகள் நம்ம இங்கேருந்து இருந்தவங்க பாருங்கள், அங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது சரி தலைவரை பார்த்துலாமா, பண்ணி கொடுத்துறேம்மா அப்படி தான் பேசுவாங்க, மாற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இது வந்து வேற. யார் ஜிலேபி சாப்பிட்டது? நான் ஜிலேபியை சாப்பிட்டேன். வாழ்க்கையில் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லையா? அது என்ன கஞ்சாவா? இல்லை இதுவா நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒருத்தரை போய் மிரட்டுறது, நீ இது மாதிரி பேசு அது மாதிரி பேசு. அவங்களோட எந்த டாக்டிஸும் இங்கே திராவிட கட்சிகளுக்கு முன்னால் எடுபடாது. பேசி பேசியே கட்சியை வளர்த்தவங்க. இவங்க கிட்ட போய் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆஜிக்கி அப்படின்னு ஆரம்பித்தா ஒன்றும் சரியாக வரும். தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் சார் தேர்தல் களத்தில்? வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஆடிட்டோரியத்துலேயே. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிச்சயதார்த்தம் ஒன்று வைப்பாங்க. அந்த நிச்சயதார்த்தமே 2-3 மாதம் முன்னாடி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வருஷம் பண்ணால் பையனும் ஒன்றும் ஓவராக பேசி கடைசியில் கல்யாணமே நின்று போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இதுலேயும் நடக்கும். ஏனென்றால் இப்போது என்ன அடிப்படையான தவறு நடக்கும்னா, இப்போ நம்மளாம் தானே இந்த கூட்டணி இருக்கோம், ஸோ இந்த தொகுதியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், 1 வருஷம் ஆச்சு, நாம் ஒர்க் பண்ணலாம், கண்ணா நீ ஒர்க் பண்ணுமா, உனக்கு தான் இங்கே, உனக்கு தான் இதுன்னு எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க வந்து டிசைட் பண்ணி நாங்கள் தான் சொல்லிருக்கோம்ல, நான் சொன்னால் கேட்பார், நான் சொன்னால் இபிஎஸ் கேட்டே ஆகணும், இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது வேலை நடக்க வேறு ஆளை மாற்றி போட்டால் அந்த இடம் தோல்வியை தான் தழுவும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களால பிஜேபி அந்த சொல்கிறேன் அவங்க என்டிஏவனால் அந்த பேனரையே மாற்றி மாற்றி 4 தடவை போட்டாங்க. அதுவே ரொம்ப அசிங்கமாக போச்சு. அதை விடுங்க. திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சிறு கட்சியை கூட அவங்களால வெளியில் எடுக்க முடியல. ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு சுமார் 4000 ரூபாய் வரைக்கும் இலவசமாக பயனுள்ள வரையில் கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அவ்வளோதான். அது எப்படி இது தொடர வேண்டுமான்னு கேட்பாங்க.
இல்லை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவனை நம்புவானா, கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதில் அவங்க சொல்கிற மாதிரி 200 சீட்டு கிடைக்காட்டா கூட, ஆனால் ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக 2026 ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் தான் முதல்வர்.